இந்தியா ஐயோ இந்த சைட்ல பாருங்க பீச் இருக்கு. அப்ப மேகி நூடில்ஸ் வந்து ஆர்டர் பண்ணது ஆனத்தூர் ரெட்டி குப்பம் சொல்லி. இங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து ஒவ்வொரு ஆக்கள் ஒரு பானை வந்து எம்ப்ராய்டரி எல்லாம் போட்டு செஞ்சிருக்கு. வந்து இங்க வாடி சோஸ் இந்த மாளிகை யாருக்காக அது உண்டு. இலங்கை தமிழ்ல கேட்டு ஒரு வித்தியாசமா பார்ப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம், நான் ஜான்சன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் இந்தியாவில் கானத்தூர் என்று சொல்லி டி நகர் ரோட்டில் தான் நிற்கிறோம். அந்த இடத்துல ஒரு டீ குடிப்போம் சொல்லி வந்தது. இது வந்து தங்கச்சிக்கு பண்ணாமல் தங்கச்சினே அம்மா குடிச்சிட்டா விலைக்கு. இப்போ அடுத்தது போகுது மைக்கெல்லாம் மில்ஸ் இதுன்னு. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இன்றைய நாள் வந்து எங்களுக்கு எப்படி போகுதுன்னு சொல்லி. இங்கே வந்து ஒவ்வொரு இடமும் எங்களுக்கு புது இடங்கள் வந்து புது மொழிகள் கியாக்கோ மயாக்கோ கோக்கோன்லாம் கழிக்கிறாங்க. ஒன்றுமே விளங்கையில் கித்னாக்கோன்னுலாம் கேட்பாங்க. ஒன்றும் விளங்கையில் ஏதோங்கிற காலத்தை வந்து இலங்கை தமிழில் ஓட்டி கொண்டு இருக்கிறோம். இங்கே இன்னும் ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் இலங்கை தமிழில் கழிச்ச ஒரு வித்தியாசமாக பார்ப்பாங்க. சில பேர் வந்து உங்கடா காசு அடிப்போம்னு பார்க்குறாங்க. சில பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே உங்களுக்கு இவ்வளவுதான் முடியும், இதை விட குறைச்சிதாங்கன்னு சொல்லி. அப்போ நல்ல மேசலம் இருக்கிறாங்க, கெட்ட மேசலம் இருக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு 20 ரூபாயும் வந்து பெரிய காசு. என்னம்மா 20 ரூபா, 50 ரூபா, 200 ரூபா கூட பெரிய காசு. ஏன்னா விடிய வந்து நாங்கள் 6 இட்லியும் 8 வடையும் 2 இட்லியும் சாப்பிட்டாங்க. அதுக்கு அடுத்த ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோம்மா 100 இல்லை 120 ரூபா. இந்தியா காசுக்கு 120 ரூபா வாங்கினவங்க 8 வடையும் 3 இட்லியும் சாம்பார் சட்னியெல்லாம் சேர்த்து. இலங்கை காசுக்கு பெருக்கி பார்த்தாலும் 360 ரூபாவே இருக்கு. ஆனால் அங்கே வடை உண்டே 100 ரூபா 150 ரூபா. அப்போ அந்த வகையில் வந்து இங்கே காசு கொஞ்சம் பெரிய காசு தான் எல்லாருக்கும் வந்து. இப்போ அங்கே இலங்கையில் சில நேரங்களில் ரோட்டில் 20 ரூபா 10 ரூபாய் இருக்கு. இங்கே அப்படி எல்லாம் இருக்காது. இங்கே 20 ரூபா 10 ரூபாய் வடிவாக சாப்பிடலாம். 20 ரூபாய்க்குன்னா வடிவாக சாப்பிடலாம். அப்போ இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ட்ரீட்மெண்ட்டை வந்து துவங்கி போயிட்டு இருக்கோம். வேறு சொல்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை, இடங்கள் தானே எங்களுக்கு புதுசாக இருக்குது. அப்போ அம்மா கதை கட்டுமே என்ன சொல்ல போகிறீங்களோ எப்படி இருக்குது இந்தியா உங்களுக்கு? நீங்கள் முதல் இருந்த இந்தியாவுக்கும் இப்போ இருந்த இந்தியாவுக்கும் எப்படி நீங்கள் வேற இருந்த இந்தியாவுக்கும் இப்போ கொஞ்சம் வித்தியாசம். வாய்க்கிட்ட வச்சுக்காங்க. கட்டிடங்கள் கொஞ்சம் கூடவா இருக்கு. ட்ரீட்மெண்ட்டுக்கு தானே வந்தாங்க. 3 நாள் ஆச்சு. ஆயுர்வேத மூலிகை மருந்துகள் வந்து தான் இருக்கிறோம். இன்னும் ஒரு 5 நாள் இருக்கு. அப்போ இங்கே இருந்து நாங்கள் நாளைய தினம் வந்து சில சுற்றுலா பயண தலங்களுக்கு போக இருக்கிறோம். நம்ம போயிட்டு அங்கே இருந்து வந்து வீடியோக்கள் நாங்கள் போடுவோம். இங்கே இந்த மெக்கில் வச்சுருக்க கவனமாக வச்சுருக்கணும். களவு எடுக்கிறதுக்காண்டி ஒரு கூட்டங்கள் தெரியுது. 6 மணிக்கு பிறகு இங்கெல்லாம் தெரியும் சரியா டேஞ்சர். இப்போ இங்கே ஒரு ஆள்கிட்ட உதவி இல்லாமல் ஐயோ சரி வேறு பழங்கள் இருக்கு. அண்ணா சீட்டெல்லாம் கிடக்கு. இங்க பாருங்க பழங்கள்ல செய்த டீ அம்மா தான் கண்டுபிடிச்சா. இங்க ஒரு டீ குடிக்கிறது கூட ரொம்பவே சத்து தான். மிகவும் ஒரு எனர்ஜியா இருக்கும். ஏன்னா டீல வந்து இங்க நிறைய டீ இருக்கு. பழ டீ, மற்றது பால் டீ எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும் இந்தியாவில் வந்து. அதுதான் என்னமோ இந்தியா ஃபேமஸோ தெரியல. சாப்பாடு இருக்கு, தயிர் ஜூஸ் எல்லாம் சும்மா அந்த மாதிரி இருக்கும். லெஸ்ஸி என்று சொல்லி வேறு லெவலில் இருக்கு. அப்போ நம்ம ஒரு சாண்ட்விச் ஒன்று சாப்பிடுவோம். என்ன சிக்கன் மேகி இருக்கு. சிக்கன் மேகியோ சாண்ட்விச்சோ எக் சாண்ட்விச். இங்கேருந்து சும்மா இங்கேருந்து வெஜ் மேகி உண்டு. அது என்னது
அது 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 உண்டு. சரி, அப்போ ஒரு மாதிரி இப்போ மேகி வெஜ் நூடில்ஸ் என்ன வெஜ் நூடில்ஸ் ஆர்டர் போட்டோம். இங்கே சாப்பாடுகளை பார்த்து அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துட்டு அப்போ நாங்கள் இப்போ வந்த ஃபார்மசி ஓ பிரெட் ஆம்லெட் பாருங்கோ. இது வந்து சோஸ் இங்கே பாருங்கோ. இங்கே சோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி சோஸ் வந்து இங்கே இது 2 ரூபாடி சோஸ். ஓ சோஸ் 2 ரூபா. ஸோ பெக்கில் கொண்டு காட்டுவேன், கொண்டு வந்து காட்டுக்கிட்ட இங்கே பாருங்கோ. இது வந்து ஒரு பானை வந்து ஆம்லெட் எல்லாம் போட்டு செஞ்சுருக்கு. எவ்வளோ டேஸ்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் இது. ஓ ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றோம் இது நாங்கள். இங்கே எப்படி இருக்க போன்னு தெரியுது. அப்பா வேறு லெவலில் இருக்குது சோஸ் எல்லாம் போட்டு. ரெண்டு உடைக்கிறது உண்மையிலே இந்தியா சாப்பாடெல்லாம் வேறு லெவல் டேஸ்ட் தானே. நம்ம நல்லா இருக்கு. சில இதற்கு சாப்பிட தெரியாது. அதான் கடை பாருங்க எப்படி உண்டு. அங்கே பழம் ஜூஸ் எல்லாம் இருக்கு. ஒரு மெயின் ரோடு இருக்கிற கடை தான் இந்த கடை. அப்பதான் நாங்க இருக்கிறோம். அப்படி பாருங்க அதில் போட்டிருக்கு என்னென்ன ப்ராடக்ட் வந்து இங்கே இருக்குன்னு சொல்லி சாப்பாடுகள். எங்களோட அம்மா வந்து இப்போ இருக்கிறா. தங்கச்சிக்கு வந்து வெஜ் மேகி வந்து ஒன்று இருக்குது. சொல்ல கூட்டிட்டு வந்துட்டு என்ன சொல்ல நீங்கள் தங்கச்சியும் மூச்சடக்கி கொண்டு இருக்குது. நான் நடுவே இருக்கிறேன். கேன்சல் இந்த பையன் அம்மா பிள்ளைங்க தூள கூறு நாங்கள் எரிய போறோம் அம்மா. நான் தானே ஆறுதல் படுத்தினது. ஒரு கணம் நான் யோசிச்சுக்கிட்டேன். நான் என்ன சொன்னேன், எங்களை அனுப்பி வச்ச தாய் நல்ல மனசோட தான் அனுப்பி வைக்கிறான். உங்கள் தாயை நம்பினால் கைவிட மாட்டேன் அப்படி சொன்னார்ல. நாவல் மரத்துக்கு மேலதான் பிள்ளையன் விழும். அப்படி விழுந்தால் நாவல் மரத்துக்கு மேலதான் விழும். ஜான்சன் பயப்படாம இருடாது. அம்மா காதடைக்குதம்மா உழப்போது. சரி நாங்கள் கருத போறோம் அம்மா. என்னையே பயப்படுத்திட்டியே. அம்மா கதைக்கு தங்கச்சி ரியாக்ஷன். உங்களுக்கு அப்படி ஃப்ளைட் ஃபீலிங்கள் வந்திருந்தது, அதை கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் இருந்தீங்க இல்லாட்டி ஃப்ளைட்டில் விளையாட்டு ஜாமான் தான் போட்டு வச்சிருக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் இருக்கிறா அது எப்படி சொல்லுங்க. பயம் இல்லாம வரல. எனக்கு உன்ன மாதிரி நான் பயப்படல. என்ன மூச்சடைக்கிறது அது வளமை தானே. அது பரவாயில்லை. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. என்ன ஏறி அந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னவே வாங்கிட்டோம். அதாவது ஒரு மணிக்கால பயணம் தானே. ஏறி அந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் எடுக்கும் போதே வந்து எங்களுக்கு தங்கி விட்டாங்க. வீட தங்கி போவோம். தங்கச்சிக்கு மேகி நூடில்ஸ் ஆர்டர் பண்ணி தெரியல. இது வெளி தோற்றம் வந்து இதுதான் கடையில. அங்கே ரோட்டுகள் இருக்கு. ரிவ்யூ பண்ணுங்க நாங்க. நீங்களும் இந்தியால நிக்கிறோம். சென்னையில நிக்கிறோம். டி நகர்ல இருக்கோம். எங்கட ஈஸியா இருக்கு. அங்கால போய் ரிவ்யூ பண்ணு. பானிபூரி கடை எல்லாம் இருக்காம கேள்விப்பட்டேன். இங்க பானிபூரி கடை எல்லாம் இருக்கு. பாப்பா மாதிரி இன்னொரு வீடியோல காட்டுறோம். அதுதான் ஃபேமஸ். நைட் டைம் லைஃப்ல வந்து இங்க பானிபூரி கொஞ்சம் ஃபேமஸ் இங்க எல்லாரும். அப்ப அதே மாதிரி நாங்க உங்களுக்கு கட்டாயம் காட்டுவோம். என்ன அங்கால போய் கண்டினியூ பண்ணு. கடைக்கு என்ன கடைக்கு என்னத கடைக்கிறது
எங்களுக்கு எல்லாமே புதுசு தானே அதான் காட்டுறோம். நோ ஸ்மோக்கிங். ஃபேனும் புதுசு. இங்கத்தைய ஃபேனை தாங்க, இந்த ஃபேனே ஒரு புதுசாக தான் கிடக்கு, குட்டி ஃபேன். அதனால காற்று வருது ஸ்பீடா. எங்கடையில பெரிய ஃபேன். இங்கே இருக்கிற ஒவ்வொன்றுமே வந்து புதுசு புதுசாக தான் இருக்கு எங்களுக்கு. கதிரை எல்லாம் மிஞ்சி அப்படி அப்படி இருக்கு. அப்போ இந்த ஸ்மார்ட்டா பாருங்க, இது வந்து இங்கே தான் வாங்கினது. வெறும் 80 ரூபாய். எவ்வளோமா? 200 ரூபா. 200 ரூபா பாட்டை எப்படி கண்டு சொல்லுங்க, கலர் செலெக்ஷன் எப்படி கண்டு சொல்லி நல்லா இருக்குன்னு சொல்லுங்க பார்த்து. அங்கால பாருங்க பைக்குகளை பாருங்க. இந்த பாருங்க பைக் TN 144 K 6982. பைக்னா மாடலும் கொஞ்சம் வித்தியாசம் தான். அந்த பக்கம் பாருங்க ஆம்புலன்ஸ் ஒன்று நிற்குது. ஸ்ரீ சுசில் ட்ரஸ்ட் ஆம்புலன்ஸ் பேஷண்ட் டிரான்ஸ்போர்ட் கானத்தூர் ரெட்டிக்குப்பம். பாருங்க அங்கே இங்கത്തെ ஆம்புலன்ஸை வந்து ஒரு வித்தியாசம் தான். ஒரு கயசை தான் ஆம்புலன்ஸா, ஒரு வடிவமைப்பு வந்து ஒரு வித்தியாசம். இங்கே அப்போ மேகி நூடில்ஸ் வந்து ஆர்டர் பண்ணது அப்படியே இருக்கிறேன். மேகி நூடில்ஸ் ஆர்டர் பண்ணது. இந்த பக்கம் வந்து எங்க அம்மா இருக்கிறா. இல்லாமல் அப்படின்ற அம்மா பாட்டும் பாடுவாங்க. அந்தி அந்தி இல்லாம ஒரு பாட்டும் பாடி காட்டுவா. பாட்டு பாடினது நாளாண்டபடியா ஒரு பாட்டும் பாடி காட்டுவா. அப்ப இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் முடியலும் வளர்ந்துருக்கு. அந்த ஏஐல வந்து அந்த குரங்குகள் ஒரு விளக்கு கொண்டு செய்யும். அதுமாதிரிதான் நினைக்கிறோம். இப்போ நாங்கள் நிற்கிறோம், சாப்பிட்டோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டோம். ஸோ இடங்களை வந்து சொல்லி அம்மா இருக்கிறா. இப்போ நாங்கள் கதிரையில் இருக்கிறோம். கதிரையில் இருந்து அந்த பக்கம் எங்கிட்ட தங்கச்சி இருக்கிறா. கதிரையில் இன்னும் நாங்கள் ஆர்டர் பண்ண மேகி நூடில்ஸ் வந்து இன்னும் கிடைக்கல. போடுவாங்க, நீங்கள் சொல்லுங்க, 2 தரம் சொல்லிக்கோ. ரைட், ஓகே. பாருங்க, காட்டுங்க, எடுத்து காட்டுங்க. அப்படி பாருங்க மேகி விளம்பரத்தை வந்து. வாவ், சூப்பர் நைஸ். 5 நிமிடத்தில் தயாரான மேகி நூடில்ஸ், அதாவது வந்து வெஜிடபிள் மேகி. வித்தியாசம் இருக்கு. நீங்க இங்கே மிளகு நூடில்ஸ் நல்லா இருக்கு, நல்லா இருக்க நினைக்கிறேன். பாருங்க ஒவ்வொரு மரக்கறியும் இருக்கு, சாப்பிடுங்க. இந்தியாவில் சென்னையில் வந்து வாங்கிய 5 நிமிடம் மேகி நூடில்ஸ். செய்ய சூடாதான் வந்திருக்கு. பாப்பாவும் அப்படி சாப்பிட்றாங்க. என்னடா அப்பா வாய் அந்த அங்கர் மாதுன்ற வாய் தான். அந்த வாய் சரி சரி விளாண்டு என்ன வாய் நல்லா இருக்கும். ப்ரோ சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. என்ன வாய் இந்த எடுத்து போடுறதா இந்தி செடியில் போடுறது. சரி திரும்ப சாப்பிட்டு திரும்ப இன்னொருக்கா வெங்குறாங்க. திரும்ப இருக்கா எடுத்து காட்டு. சூப்பர். என்ன திரும்ப இருக்கா போடுப்பா. வெங்கி ஐயோ நல்லா இருக்கா. இங்க அம்மாவுக்கு நான் கூறுது அதில் பார்த்து என்கிட்ட முடிஞ்சது, காலி பண்ணியாச்சு. இங்கே சோஸ் பேக்கெட்டை பாருங்க, ஒரு வித்தியாசமா இருக்கும். யமிட்டோ ஃப்ரெஷ் அண்ட் பியூர். அடுத்தது 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 வாங்குது. இது வாயோ இல்லாட்டி இது காவாயோ நல்லா இருக்காம். பாருங்க இங்கே வந்து வெறும் 10 ரூபா தான். வெறும் 10 ரூபா தான் இங்கே சோஸ் பேக்கெட் வந்து. ராஜேஸ்வரி ஃபுட் ப்ரொடக்ஷன். நல்ல டேஸ்டாக இருக்கு.
தங்கச்சி வந்து விளம்பரப்படுத்துறாவே இந்த நூடில்ஸ்களை வந்து. அப்ப ஒரு பாட்டு பாடுறீங்க இந்த இதுக்கு இருந்து. ஆமா என்னங்க அங்கே போய் படிக்கிறீங்களா? ரைட்டா. நீங்க பாட்டு பாடினரே என்னால சேனல்ல. அப்ப இன்றைய ஒரு பாட்டு படிச்சாலும் பாட்டை ஞாபகம் வச்சிருங்க. இந்தியா கேட்ட ஒரு பாட்டு உண்டு. இப்போ அதுக்காண்டி ஜெயிக்கின்ற பாடுறையில ஏதாவது ஒரு வித்தியாசம் தான் பாட்டு உண்டு. எல்லாமே வந்து ஃபோன் பே தான் இருக்கு. ஓலி 9 ஆர் இந்த சத்தங்கள் பாருங்க சொல்லுது 5 ரூபாய் பெறப்பட்டு சொல்லி. இங்க சின்ன சின்ன கடையில வந்து இந்த கியூஆர் பேமெண்ட் மெத்தட் வந்திருக்கு. காசு அனுப்பினா அதுல ஸ்பீக்கர்ல சொல்லும் எவ்வளவு அனுப்பப்பட்டேன்னு சொல்லி. எவ்வளவுண்ணா? எங்கள்கிட்ட கியூஆர் இல்லாதபடியே நாங்கள் கியூஆர்ல இல்லை, காசாக தான் கொடுக்க போறோம் கையில. ஏண்டா கியூஆர்ல பேமெண்ட் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் அறிஞ்ச தீர்வு. எவ்வளோண்ணா? ஓ ஓ 116. இதுவுமோ? இதா இது இதுல உண்டு உண்டு. எவ்வளோ? சரி, அப்ப ஒரு மாதிரி கண்டோஸ் வாங்கிட்டோம். ஃபன் ஸ்டிக். இங்க போன் பே தான் இருக்கு கூட. போன் பே இடங்களை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. பாட்டா கடை இருக்கு. ஸோ பேலன்ஸை வாங்கிட்டோம். என்ற பேக்கப் எடுத்துட்டு வாங்க. அங்கே இருக்கு பாருங்க பாருங்க, டஸ்ட்பின் இருக்கட்டு. ஆமாம் எடுக்க போயிட்டா. நான் ஞாபகப்படுத்த வந்தானே மறந்தாலும். 5 ரூபாய் உண்டு. பேக்கை கை விட்டு அவ்வளோ வந்தான். அடிக்கடி ஞாபகம் மறதி எழுதுறது தெரியல. அம்மா பாருங்க பேக்கோட வராங்க. ஒரு மாதிரி சாப்பிட்டு வாங்க, ஒரு மாதிரி சாப்பிட்டு வெளியில வந்துட்டோம். பாஸ்போர்ட்டு, போர்டிங் பாஸ், அங்கே வந்து டிக்கெட். இங்க கேமராக்கள் இருக்கிறபடியா இங்க இப்படியான பெரிய பெரிய கடையில கேமராக்கள் இருக்கு. அப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ இந்தியா சென்னை டி நகர் ரோட். இங்க பாருங்க, இங்க வந்து எல்லா தெருக்கள்லயும் வந்து பாருங்க பேர்களை வந்து இருக்கு. காணத்தூர், ரெட்டிக்குப்பம் சொல்லி. இங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து ஒவ்வொரு ஆக்கள பேர்கள் இருக்கும். ரெட்டிக்குப்பம், இங்க பாருங்க நடிகட்டியதுகள், அப்படி நிறைய இருக்கு இங்க எக்கச்சக்கமா. இங்க பாருங்க அப்படியே இடங்களை பாருங்க, ஒவ்வொரு பில்டிங்களும் வந்து இருக்கு. அப்பார்ட்மெண்ட் ஒவ்வொன்றுமே வந்து அப்பார்ட்மெண்ட் வந்து இங்க பிஜேஎன் ஹோல் இப்படி ஒன்று. இந்த வியூ ஒன்று. பின்னுக்கு பாருங்க பெரிய பெரிய கடைகளும் வந்து தெருக்களும் மரங்கள் என்று சொல்லி இந்த தண்ணி போத்தல் கொண்டு போறாங்க. இங்க பாருங்க வாகனங்கள் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே வந்து எனக்கு புதுசா தான் இருக்கு. இங்க ஏன்டா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்தது இல்லை. படங்கள்ல பார்த்த விஷயங்களை வந்து இங்க நேர்ல பார்க்க கொஞ்சம் ஒரு புதுவிதமான வித்தியாசமா இருக்கு. இது வந்து நெடுஞ்சாலை, நேரா போனா சென்னை வருது, சென்னை டவுன். சாணியம் நடக்க நடக்க மாறினாங்க, நடக்க நடக்க போயிடும். வாங்க. ரோட்டில் பார்த்து வாங்க அம்மா. அங்க பாருங்க ஆட்டோக்கள் வந்து இங்க எப்படி என்று சொன்னால் வாங்க சொல்றேன். ஜூஸ் பார்க்னு சொல்லி இருக்கு. இங்க ஜூஸ் எல்லாம் இருக்கு. ஆம்மெட் யூனிவர்சிட்டி
பாருங்க தெருக்களை வந்து எப்படி இருக்குண்டு. இது வந்து சென்னைக்கு போற பாதை. சுதீப் டிரான்ஸ்போர்ட். இங்க வந்து பட்டாக்கள் வந்து அங்க மாதிரி வாடகைக்கு விடுறாங்க கூட. இது வந்து ஒரு நெடுஞ்சாலை. எங்களுக்கு வந்து எல்லாமே புதுசாக தான் இருக்கேனம்மா. நாங்கள் இந்த இடத்துல வந்து நீங்க இப்போ ஒரு பாட்டு படிக்கணும். படிங்க இந்தியால இருந்து படிக்கணும் ஒரு பாட்டு. ரைட் அப்படிங்க. அப்ப எங்க அம்மா அங்கே இல்லைங்க. அப்ப எங்க அம்மா வந்து ஒரு பாட்டு படிக்க போறா. கிட்ட வாங்க. சரி படிங்க பாப்போம். யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதலோவியம் கலைந்த மாளிகை யாருக்காக எழுதுங்கள் என் கல்லறையில் அவன் பாடுங்கள் என் கல்லறையில் அவன் பைத்தியக்காரன் என்று அப்படி பாட்டுப்புல. சரி இவங்க எல்லாம் ஆக்கள் எல்லாம் நான் இந்த அம்மா படிச்ச பாட்டு. இங்க சில இடங்கள்ல வந்து உண்மையிலே குப்பையா தான் இருக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஓ இங்க போடுற குப்பையில வந்து அழுறையில. அப்ப நான் நினைக்கிறேன் பெரிய லொரி வந்து ஒரு நாளைக்கு ஒருக்கா 2 நாளைக்கு ஒருக்கா அள்ளு மண்ணிக்கிறேன். இடங்களை என்ன காட்டுற கூட கூட தூரத்தை வந்து இடத்து லேண்ட்ஸ்கேப்பா காட்டணும். வேப்ப மரம் இருக்கு. வந்ததுக்கு ஒரு வேப்ப மரம் பார்த்தாச்சு. இங்க பாரு இங்க டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இப்படித்தான் இருக்கும். இப்ப எங்கட ஊர்ல இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இங்க இல்லை. இங்க கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வித்தியாசம். சரியா கலர்கள்லயும் சரி நிறங்கள்லயும் சரி எல்லாமே வித்தியாசம். ஆனால் என்ன சொல்றது பெரிய அளவுல வித்தியாசங்கள் ஒன்றும் இல்லை. இங்க வந்து கடைகள் தெருக்கள் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ரைட். ஸோ எங்கட ஊர்ல ஸ்டிக்கா இருக்கும். இங்க எப்படி இருக்கும் சாப்பிட்டு கொண்டே போவோம். நல்லா இருக்கு. எல்லா இடங்கள் வந்து அப்படித்தான். முன்னுக்கு எங்க தங்கச்சி போறா. இந்த போங்க சொன்னா போயிடணும். பாருங்க கார்களை வந்து இந்தியா கார் 4 சீல் இருக்கு இந்தியா கார்ல. இங்க பாருங்க ஆட்டோ 3 சீல் இருக்கு. இங்க இது வந்து எல்லா பஸ்லயும் மீட்டர் எல்லாம் இருக்காம். அந்த அண்ணன் வந்து இதெல்லாம் சொன்ன போக முடியும். அது ஒரு இடம். கேம்ஸ் விளையாட இடம் வந்து இருக்கு. லேசர் மாஸ், ஃப்ளோர் பிளாசா, கிரேட் எஸ்கேப். இல்ல படம் பவுலிங் கேம்ஸ் விளையாடுற இடம் வந்து இது. PS5 VR கேமிங் 2 கணக்கு இருக்கு. இங்க வந்ததுக்கு நான் பார்த்த வாகனம் எல்லாமே கூட மஞ்சள் கலர்லாம் கிடக்கு. எல்லாமே மஞ்சள் கலர்லாம் கிடக்கு. ஏன்னு தெரியல. ஏன் அப்படி மஞ்சள் என்ன இங்க வாகனத்துக்கு ஒரு அடையாளமோ? எங்கட ஊர்ல பச்சை என்ற ஆட்டோக்கள் மாதிரி இங்க எல்லாமே மஞ்சள் ரங்கள்லாம் இருக்கு. CTP சிவப்பு மாதிரி இங்க எல்லாமே வந்து ஒரு மஞ்சள் நிறங்கள்லயும் தான் இருக்கு. பீச் சிட்டி அவன் என்ன மாதிரி போமா? இங்க சைட்ல பாருங்க பீச் இருக்கு. போய் பார்ப்போம். இந்த சைட்ல வந்து பீச் சொல்லி இருந்தது. சரி நாங்க போய் பார்ப்போம்னு சொல்லி போய் கொண்டிருக்கிறோம். நேரா போனா பீச்சாம். இல்லை நிப்பமாம்மா போவாம. இடங்களும் வந்து கொஞ்சம் புதுசா இருக்கு. தனி ஏரியாவே இருக்கு. இப்போ இந்த நீ இருப்ப நாங்க இருக்கணுமே. சரி போவோம். என்ன நடந்தாலும் இப்ப நாங்கள் இடங்கள் சரியில்லைன்றதுக்காண்டி போவோம். இடங்களை பாருங்க எவ்வளவு ஒரு என்ன சொல்றது இயற்கை வளங்கள் கொண்டு இருக்கு. கீர்த்தனா தமிழ் பேரா இருக்கு. வீட்டுன்ற பேர் ரிஷி கீர்த்தனா.
இங்கே வந்து டெவலப் ஆகி கொண்டு வர இடங்கள் போல விக்ஸ் மரங்கள் நிற்கிது. இந்த பாருங்க விக்ஸ் மரங்களை வந்து ஓ இது ஃபேக்ட்ரி போல பில்டிங்கை வந்து பின்ன கட்டி கொண்டு இருக்கிறாங்க. விக்ஸ் மரங்கள் வந்து நிறைய நிற்குது. அது என்ன மரங்கள்? தென்னை மரம் மாதிரி கிடக்கு. பாருங்கோ இந்த இடங்களே வந்து ஒரு என்ன சொல்றது எங்கட யாழ்ப்பாணம் மாதிரி உரத்தன்றிருக்கு. லைட்டாக பயமாகவும் இருக்கு. போக போக தனி ஏரியாவே இருக்கு. காடு மாதிரி வந்து ஒன்று இருக்கு. என்ன செய்யறது தெரியல. சரி வாங்க போய் பார்ப்போம். ஆனால் என்ன இங்கே மனுஷர்ன்ற ஒரு ஆக்கள் இருக்கணும் தானே, இப்போ மிருகங்கள் இல்லை தானே. அதுதான் இப்போ மனிதர்கள் என்ற ஒரு நம்பிக்கையில தான் நாங்கள் எல்லாம் நம்பி போகிறோம். இங்கே என்னதான் யார் எத்தனை பேர் இருந்தாலும் மனிதர்கள் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு வித்தியாசமான ஆக்கள். அப்போ இந்த இடம் உண்மையிலேயே எங்களுக்கு புது இடங்கள் வந்து புது நாடு. அப்போ நாங்கள் என்ன செய்யறது போகிறோம். இப்போ உண்மையிலேயே நாங்கள் இங்கே போகிறதுங்களை நம்பி இல்லை, இங்கே இருக்கிற அயலவர்களை நம்பி தான் நாங்கள் போகிறோம். ஏதோ கடவுள்ன்ற கிருபை வந்தவங்களுக்கு இருக்கின்றபடியா என்ன இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஏரியானபடியா அப்படியே செய்ய மாட்டோம். பீச் சிட்டி என்ற பெரிய போர்டெல்லாம் போட்டிருக்கு. மற்ற எமர்ஜென்சி நம்பர் எல்லாம் இருக்கு. இப்போ 100க்கு கால் பண்ண உடனே நேற்று சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். உடனே லொக்கேஷன் ஒன்றாகி டிரெக்டாக வந்து லைன் போகுது அவங்களுக்கு. அப்போ அவங்க கதை கேட்கலே இப்போ சிறிலாங்கலையில் கேட்பாங்க ஒரு அவசரத்துக்கு அடிச்சா என்னென்னு சொல்லி. அதை நான் புரியும்பா சொல்கிறேன் பாருங்க. பீச்சு கிட்ட போனோன்னு இங்கே பாருங்க ஃப்ளாட்டுகள் சேல்ஸ் போட்டு விற்கணும். ஒவ்வொரு ஃப்ளாட்டும் ஒவ்வொரு விலை மாதிரி. இங்கே அப்படி தான் எல்லாம் இருக்கணும். கூட எங்கட இடங்கள் மாதிரி 2 ஏக்கர் 3 ஏக்கர் காணிகள் ஒன்றையில் இங்கே ஃப்ளாட் போட்டு தான் இருக்கிறதாக்கள். முருகன் எல்லாம் தமிழாக்கள் நிரந்தரம். இப்போ எங்களுக்குண்டு ஒரு இதில் ஃப்ளாட் வாங்கினா அது எங்களுக்குண்டே மட்டும்தான். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இப்போ நாங்கள் ஒரு பெரிய ரூம் பண்ணால் எங்களுக்கு தான், பெர்மனெண்ட்டாக எங்களுக்கு தான். அப்படி இந்த ஃப்ளாட் வந்து இப்போ கட்டி கொண்டிருக்கணும். இது வந்து விற்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே காணியல் வந்து விலை கூட. இது வந்து எங்கட ஊர் மாதிரி ஒரு பக்கம் என்ன நெஞ்சால யாரும் வந்து தனியாக அடிதான். என்ன அம்மா ஒரு பக்கத்தில் அடிப்பேன், நான் ஒரு பக்கத்தில் அடிப்பேன். தங்கச்சி கேமரா அப்படிப்பேன். அது ஒரு வீடியோவாக போடும். இங்கே பாருங்கோ சிவா செந்தில்மான், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோக்கள் இருக்கு. இதில் மணல் மண் வீடுகள் நிறைய எங்கே பில்டிங்கள் வந்து டெவலப் ஆகுது. டெவலப் ஆகி கட்டி கொண்டு இருக்கிறாங்க. கூட செங்கற்களில் தான் இங்கே வந்து கட்டுறாங்க. பீச் இருக்கா? சேஃப்டி தானே. ஸோ இங்கே ஒரு ஐயாவை கேட்டோம். அவர் சேஃப்டி என்றார். இங்கே மனுஷரை நம்பி தானே போகிறோம். இப்போ நாங்கள் ஸோ பெட் இது வந்துட்டு அம்மாவை பார்க்குற இடங்கள் அம்மாவையும் தங்கச்சியையும் காட்டுற ஹாஸ்பிட்டல் வந்துட்டுது பெட் ப்ரோ. ஸோ ஆனால் உண்மையிலேயே அப்படி வந்து மனிதர்களுக்கு வைத்தியம் பார்க்கறத விட மிருகங்களுக்கு வைத்தியம் பார்க்கறது வந்து அவ்வளோ ஒரு புண்ணியமான விஷயம் வந்து. அது ஏனென்று சொன்னால் இப்போ நாங்கள் மனுஷராக இருக்கிற நாங்கள் வந்து வாயத்திலிருந்து சொல்லுவோம் வயிறு வலிக்குது, கால் நோவுது, ப்ரெஷர் ஏறிட்டு தலை சுற்றுதுன்னு சொல்லி எங்களுக்கு இருக்கிற உடலில் ஏற்படுற உபாதையை வந்து நாங்கள் சொல்லிடுவோம். ஆனால் வந்து மிருகங்களுக்கு வந்து அப்படி சொல்லாது. மிருகங்கள் வந்து நாங்களாக தான் கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன வருத்தம், என்ன செய்யுது, அதுக்கு பசிக்குதா, அது கால் நொண்டுதான்னு சொல்லி நாங்கள் தான் பார்த்து செய்யணும் அதுக்குரிய வருத்தங்களை வந்து. அப்படி ஒரு வாயில்லா ஜீவன்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்குற வைத்தியம் வந்து எங்களுக்கு புண்ணியம். உண்மையிலேயே இந்த மிருக வைத்தியராக இருக்கிறவங்க வந்து உண்மையிலேயே ஒரு கடவுள் மாதிரியான ஆக்கள். கடவுளுக்கு சமமண்டே சொல்லலாம். எங்களுக்கு செய்கிற வைத்தியர்களை விட மிருக வைத்தியரை வந்து எவ்வளவோ போட்டலாம் வந்து. உண்மையிலே அதுக்கு தான் கூட சம்பளங்களும் கொடுக்கணும். அப்படிதான் போகுது சம்பளம் அதுக்கு சிலரையும் கூட தான். அவை வந்து உண்மையிலே என்ன சொல்ற எந்த ஒரு ஹரிணமும் பார்க்காம நான் மிருகங்களை வந்து தொட்டு கை வைத்தியம் செய்கிறவங்க இல்லைங்களா. உண்மையிலேயே அப்படியான சேவை செய்கிற வந்து எவ்வளவோ போற்றக்கூடிய ஆக்கள் வந்து மனிதர்களில் வந்து இரக்கம் வைக்கிறது காட்டிலும் வந்து மிருகங்களில் வந்து இரக்கம் வைக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு மனசுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்குது, மாறுதல் தரும். இரண்டாவது வந்து அவைகள் தான் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை வந்து வெளிப்படுத்த முடியாத ஒரு உயிரினமாக இருக்குது இந்த உலகத்தில். அப்போ ஏதோ எல்லாம் காய்ச்சி கொண்டு இருக்கணும் அந்த இதை பார்த்தோன்னே. முதல்ல பார்த்தீங்களா ஒரு ஆள் ஏறி களவெடுக்க முடியாத அளவுக்கு உயரமாக இருக்குங்க. கட்டினா அப்படி தான் கட்டணும் மேம். எங்களோட ஊரில் கட்டினா அங்கே பெரிய ஜெயில் மதில் மாதிரி தான் இருக்கும். யாழ்ப்பாணத்தில் இதுதான் ஜெயில் மதில்.
இதை விட ஒரு கொஞ்சம் கூட தான் ஜெயில் மதில், யாழ்ப்பாணத்தில் ஜெயிலுக்கு போடுற மதில். ரைட்டா, பீச்சுக்கு போவோம். அப்படி அம்மா மதில் பாட்டு பாட போகிறோம், நான் பீச்சுக்கு போய் பாட்டை பாடுங்கன்னு சொல்லி வந்து பாருங்க. அந்த கீட்டை வந்து வெளியில் தள்ளுற ஃபேனுகள் வந்து பூட்டிருக்கிறேன். நான் எனக்கு ரூம் இருக்கு போல என்ன நிறைய பில்டிங்கள் காட்டி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் கிட்ட கிட்ட பீச்சை நெருங்கி வந்துட்டோம். இன்னும் ஒரு கொஞ்ச தூரம் தான் இருக்கு பீச். பாருங்கோ, பீச் சைட் நெருங்க நெருங்க வந்து இடங்கள் வந்து மரங்கள் வந்து கூடவா இருக்கு. அங்க பாருங்கோ இடைக்கிட வந்து அப்பார்ட்மெண்ட்டுகள் வந்து தெரியுது. பாருங்க இப்படித்தான் இருக்கு மிஞ்ச. இது வந்து எல்லாம் அப்பார்ட்மெண்ட். ஒவ்வொரு குடும்பங்கள் வந்து ஒவ்வொரு ஃபிளாட்டை வந்து எடுத்து தங்கி இருக்கணும். அப்பார்ட்மெண்ட் வந்து பீச் சைட்ல வந்து கூடவா இருக்கு. ஆனா பீச் சைட்டோட சேர்ந்த அப்பார்ட்மெண்ட் வந்து விலை கூடவா இருக்கும். என்ன ஓ, வாடகைக்கும் இல்லை இல்லை, ரேட்டுக்கு மட்டும்தான் போடலாம் போல. பீச்சுக்கு போய் கொண்டிருக்கிறோம். போகிற வழியில பாரடங்களை தான் நாங்கள் காட்டி கொண்டு வரோம். நடந்து போகிறோம். இன்னும் கொஞ்சம் இதில் பீச் வந்துடும். பீச்சுக்கு போனால் பீச்சுக்கு எதுவும் காசோ தெரியல எவ்வளோ உண்டு. அப்படி கூட காசு கேட்டால் திரும்பி வந்துடுவோம் நாங்கள். ஓ, இங்கே கூட வந்து அப்படி கூட திரும்பி பார்க்கக்கூடாதாம்மா. இங்கே வந்து கூட ஹிந்தி மொழிக்காரர் தான் இருக்கிறோம். சுற்றி ஃபுல்லாக ஒரே பில்டிங் வேலையில் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு அழகான இடங்களா இருக்கு பாருங்க. ஒரு மாதிரி கடற்கரைக்கு கிட்ட வந்துட்டோம் நாங்கள். களைச்சி விழுந்து போய் ஆக்கள் வந்து கொண்டிருக்கணும். கடற்கரை கிட்ட வந்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு அந்த குளிர் காத்து வந்து அடிக்குது. வெளியில இருக்கிற ஹீட்டுக்கும் இங்க கிட்ட கிட்ட நாங்கள் விரைக இருக்கிற கிளைமேட்டுக்கும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு இடங்கள் வந்து. பாருங்க, இன்னும் ஒரு அழகிய இடமா இருக்குன்னு சொல்லி பீச் வந்துட்டு. ஐயோ, பயந்து போன அதுக்கு கீழே வாங்கி நான் கடலை. ஸோ பீச் வந்துட்டு இப்படி பிடிச்சி வா. பீச் வந்துட்டு பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி இடம் ரொம்பவே அழகா இருக்கு. கடற்கரையோடம் இது வந்து கரை சைட் கூட போட் இருக்கு. அங்கல சைட் ரைட். அம்மா என்ன பாட்டு படிக்க போறீங்க? என்ன பாட்டு? 2 பாட்டு படிக்கும். அதுல 2 உண்டு. அப்ப இந்த இடத்துக்கு வந்து வந்துட்டேன். பின்னுக்கு மேல வேற இடங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அழகா இருக்கு. பீச் சைட் நினைச்சு விடுவாங்க காலை கொண்டு போய். சும்மா சாதம் இல்லைங்க இவ்வளோதான் இல்லைங்க வேறும். கொஞ்சம் கிட்ட போங்க. ரைட், கால் நிலைக்க போறோம். ஓ, வேறையில பயமில்லை. ஓ ரைட், நினைச்சிட்டது கால் உலகம் காணும். அளவுக்கு மீறி ஆசைப்பட்டா போக வேண்டி வரும் கடலுக்குள்ள. சரி அம்மா, ஒரு பாட்டு ஒன்று பாடிங்க. அப்ப பூஞ்சிட்டு கன்னங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது கண் இரிலே. பாடுங்க. பூஞ்சிட்டு கன்னங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது கண்ணீரிலே. அழுகிறீங்களே? அம்மாட்ட கண்ட எமோஷன். ஏன் அழுகிறீங்க? ஏன்னு சொன்னா என்னது சொல்றது, சந்தோஷமா இருக்கு. ஐயா இல்ல. ரைட், எங்க தங்கச்சி வந்து கால் கழுவ போறா. கழுவுங்க. அது பிரச்சனை இல்லை, பயப்படாங்க. மெக் இருக்காம பயப்படாங்க. அது பயப்படாங்க, பயம் இல்லை. ரைட்,
வந்துட்டு அம்மா சரியா பயப்படுறா. பயந்தானே பின்ன பயங்கள் தானே. வீடியோ முடிப்போம் என்ன? இங்கே வாங்க. ஓ கிறிஸ்டியன் பேர் வந்து சென்னையில பதிச்சாச்சு. ஓ உங்களோட பேரை பதிங்க. சோ எம் சலா நல்ல சலா கிறிஸ்டி சலா. ஓகே வீடியோ நாங்கள் முடிப்போம். இந்த டைமில் பார்த்துருப்பீங்களா அம்மா இங்கே வாங்க கொஞ்சம் பார்த்துருப்பீங்களா அம்மா கொஞ்சம் எமோஷனலாக அழுதுட்டா. ஜான்சனை நினைச்சுட்டான். ஜான்சனுக்கு எவ்வளவு ஆபத்துகள் கஷ்டங்கள் ஜெயில் வாழ்க்கை எல்லாம் வந்திருக்கு. அதுதான் இப்படி நான் உன்னை திரும்பவும் ஒரு கனவு மாதிரி தான் பாக்குறேன். சரி ஓகே ரைட் ஓகே. இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம். நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு சீக்கிரமா வீட்டை போக போறோம். கொஞ்சம் வாங்க கொஞ்சம் வருவோம். அப்பா இப்படி ரைட். இந்த இடத்துக்கு வந்துட்டு சீக்கிரமா நாங்கள் வந்து வீட்டை போக போறோம். ஏன் வீட்டை போறோம்னு சொன்னா இங்க நிக்கல கூட நேரம் தெரியாத இடங்கள் தெரியாத ஆக்கள் அப்புறம் என்ன நடந்துருமோன்னு எங்களுக்கும் தெரியாது. அப்ப அதால வந்து மீண்டும் நாங்க எங்கேயும் போக கண்டிப்பா வீடியோ ஒன்று போடுவோம். இன்றைய நாள்ல வந்து நாங்க வந்த தான் பீச்சுக்கு வந்தோம், சாப்பிட வந்தோம், சாப்பிட்டோம். அப்படி இடங்களையும் உங்களுக்கு காட்டியிருந்தோம். இது இந்த பீச் வந்து கானத்தூர்ல இருக்கிற ஸ்ரீநகர் ஹைவேல வந்து சென்னைக்கு கிட்ட தான் இருக்கு. இந்த பீச் வந்து கானத்தூர் பீச் என்று சொல்லுவாங்க. சிட்டி பீச் என்று சொல்லி தான் இந்த பீச்சுக்கு பேர். ஆனா அவ்வளோத்துக்கு வந்து இது வந்து பின்னர டைம்ல தான் கூட ஆக்களும் வந்து இருப்பினம் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விட பெறும் நான் ஜான்சன். பாய்.